ஹாய், குட் மார்னிங். சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். கண்ணு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. இது என்ன சொல்கிறது, இனிமேல் கண்ணு வலிச்சாலும் சரி, தலை வலிச்சாலும் சரி, நம்ம சீக்கிரம் எழுந்திரிக்கணும். சரியா? இன்றைக்கும் கனவு எதோ வந்துச்சு. அட்லீஸ்ட் நேற்றாவது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்துச்சு. இன்றைக்கி அது கூட தெரில. எங்கேயோ இருக்கேன், கண்ணு வலிக்குது. உனக்கு தெரியுதா? கண்ணில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? எனக்கு ஏதோ கண்ணு பாரமாக இருக்க மாதிரி இருக்கு. கரெக்டாக இருக்கு. இது நோட்டு சொல். எனக்கு என்னமோ இந்த கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல என் பாடி மாறுதுன்னு தோணுது. ஏன் தெரியுமா? நேற்று எனக்கு அவ்வளோ குசமாக இருக்குது, தூங்கவே முடியல. எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது. ஆனால் டெம்பரேச்சர் வந்து 6 -6 +6 அது ஞாபகம் இல்லை. ஆனால் டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருந்தது, ரொம்ப ஜாஸ்திலாம் இல்லை. ஏன் அப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. மேபி எனக்கு அதனால தான் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு நிமிஷம் என்னோட டெம்பரேச்சர் பார்ப்போம். என்னோட டெம்பரேச்சர் இப்போ 4 டிகிரி, ஃபீல்ஸ் லைக் 3. ஓகே, முன்னாடி டேட்டுக்கு போக முடியாதோ? நாளைக்கு -3 -7, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு -3 -6. ஆஃபீஸ் எப்போ போகலாம்? பேசாமல் இன்றைக்கே போய்ட்டு வந்துடலாமா? ஐயோ, நான் வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ் போய்க்கலான்னு நினச்சேன். ஆனால் என்னென்னா ரெயின் வரும்னு சொல்லியிருக்கு. மழை பெஞ்சிட்டே இருக்குமா 10 மணிக்கு அப்புறம். பிட்வீனில் 2 o'clock 3 o'clock மட்டும் மழை பெய்யல. அப்போ பூந்தடிச்சு வரணும்னா 2 o'clock கிளம்பி வந்துடணும் ஆஃபீஸ்லேருந்து. இல்லைன்னா அதுக்கப்புறம் 8 o'clock. என் பாடி இந்த டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆயிடுச்சா, இல்லை இந்த டெம்பரேச்சர் வந்து அப்படி அதிகமாக தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல. உருண்டு 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 நான் இது ஃபுல்லாக பார்த்துருக்கேன். பாரு, கண்ணே வந்து வலிக்குது. நேற்று தான் மாமா சொன்னோன்னே தூங்கியிருக்கேன்னா மொபைல் யூஸ் பண்ணாமல், ரீல்ஸ் பார்க்காம எல்லாம் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுட்டு பார்த்துட்டேன். எனக்கு அவனுக்கு நேற்று சண்டைனா சும்மா ஒரு 1/4 மணி நேரம், அவ்வளோ நேரமாக இந்த சண்டை நீடிச்சுது. அதுக்கு மேலே நீடிச்சுருந்தா அவனுக்கு கடிச்சு கொலை பண்ணிடுவான். சொல்லிட்டேன், இதுக்கு மேலே பேசினான்னா ஃபோன் பண்ண மாட்டேன், வீடியோ கால் கண்டிப்பாக வர மாட்டேன்ட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். என்ன நினச்சிட்ருக்கான்? ஒரு பிள்ளை தனியாக அனுப்புனது இல்லாமல் சண்டைலாம் போடுறான். எனக்கு அப்படியே தலைபாரமாக இருக்குது. தூங்கட்டா? மேபி நான் மாற்றி போட்டல பெட்டு, அது வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை, இத்தனை நாள் இந்த சைடு போட்டுட்டு இருந்தது குளிர்ச்சு, அந்த சைடு வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கனால எனக்கு அப்படி இருக்கான்னு தெரில. ஆனால் அந்த சைடு போட்டுமே வந்து ஒரு நாளும் என்னமோ வந்து குளிர் தான் செஞ்சுது. முன்னே டைரெக்ஷன் கண்டுபிடிக்கணும், கரெக்டாக இருக்கானு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு தான் தலை வச்சு படக்கூடாது, அந்த சைடு வச்சு படுத்துக்கலாம். என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, பார்க்குறேன். இந்த சைடு வைக்க முடிஞ்சுன்னா இந்த பக்கம் இது போட்டு இப்படி போட்டு தள்ளி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன். எக்ஸசைஸோ டான்ஸோ
ஏதோ ஒரு மூமெண்ட், ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ணுறோம். ஏன்னு கேட்குறியா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல ஒரே இடத்துல குளிரில் உட்காந்தா. இப்போ குளிர் தான் செய்யுது. ஒருவேளை அந்த பெட்ஷீட் தான் சூடாக இருக்குமோ தெரில. ஆனால் வித்தியாசம் தெரியுது. கண்ணு உள்ளே போன மாதிரி இருக்கு. உடம்பு சரியானோ தெரில. மேபி ஃபீவராக இருந்திருக்குமோ. ஸோ குளிருது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் குளிருது. கண்ணு வலிக்குது. சரி உங்ககிட்ட என்ன சொல்லலாம்னு நினச்சேன். ஆக்சுவலி ஒழுங்காக தூங்குறதில்ல, யார்கிட்டையும் பேசுறது இல்லை. இது எதுவும் மாமா கேட்டுட்டு இருந்தான். கடைசியாக அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர் கூட ஆடியோ கால் எப்போ பேசினேன் நேற்று தான் சொன்னேன். ஏன் உனக்கு தெரியாதான்னு கேட்டேன். தெரியும்தாண்ணா, அவன் தான் என்னோடய ஃபேஸ்புக்கில் போய் பார்த்துட்ருக்கான்ல. இன்னும் நான் என்ன வேணு கூட பார்க்குறேன், உனக்கு தெரியாதா நான் ஏன் பார்க்குறேன்னு? தெரியும். நான் எங்கேயும் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நீ பார்க்குற, அதான் தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் திருப்பி இருக்கணும்னா நீ என்கிட்ட சொல்லலை. நீ பார்க்குறேன்னு தெரியுது, அதனால சொல்லலை. கரெக்டு தானே? அவன் தான் மணிக்கு ஒரு தடவை லாகின் பண்ணி பார்க்குறாங்கிறது தெரியுது இல்லை? வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆக்சுவலி அவனுக்கு ஏன் அந்த டவுட்னா, நான் அந்த கான்வர்சேஷனை டெலீட் பண்ணிட்டேன். ஏன் டெலீட் பண்ணேன்னு அவனுக்கு தெரியணும். நமக்கு தான் ஒரு விஷயம் திரும்ப நம்ம பேசணும்னு இல்லை, நம்ம இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த நம்பரை டெலீட் பண்ணிடுவோம், கான்வர்சேஷனை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ தட் லைக் நம்ம அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அவன் எதுவும் இது பண்ண மாதிரி தெரில. கனடா ஸ்டேஸ் இன் கனடான்ற மாதிரி, கனடா திங்ஸ் ஸ்டேஸ் இன் கனடா. அது வேற எங்கேயும் திருப்பக்கூடாது. பார்ப்போம். ஜாலியாக இருக்கு. இப்போ தான் ஒன்றுனா புரியுது. எல்லாரும் சொன்னது என்ன சொன்னாங்க அப்படின்னு இப்போ தான் புரியுது. என் வாய்ஸில் ஒரு கிளாரிட்டியே இல்லை, உனக்கு தெரியுதா? போய் கூப்பிட தூக்கம் வரல, என்னால் தூங்க முடியல. என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன் நேற்று, இன்னும் வேலைக்கு ஆகலை. என்ன இப்போ ஜில்லுன்னு தானே இருக்குது. பெட்ஷீட் பேசாமல் ஒரு மெலிசான பெட்ஷீட் வாங்குவோம். ஆமாம், வின்டர் வந்தால் குளிர்னு சொல்லுவாங்க. மேபி வின்டர் வர்றதுனால பாடி ரொம்ப ஹீட் வெளியே அனுப்புதும். ஆல்ரெடி ஹீட் பபிள்ஸ் வேறு நிறைய வருது. பாருங்க, காதுகிட்ட ஒன்று வந்துருச்சு, லைட்டாக மனமாக இருக்குது, அடிவயிறு வலிக்குது. ஆமாம்ல, வெந்தயம் வேறு வேக வச்சு மீன்ஸ் ஊற வச்சு குடிக்கலாம். வெந்தயம் குடிக்கலாம். சரி, அப்புறம் குடிக்கிறேன். ஹீட் கம்மி பண்ணும். டன். வேறு என்ன விசேஷம்? இன்றைக்கி இங்கேருந்து தான் லாகின் பண்ணுறேன். ஆஃபீஸ் போகலாமா இன்னும் வேணாமான்னு இன்னும் நான் டிசைட் பண்ணல. இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா? நேற்று பார்சல் ஒன்று வந்துச்சு, நான் மறந்துட்டேன் பார்சல் பறதையே. நைட்டு 12 மணிக்கு ஞாபகம் வந்துச்சு, 12:15 என்னமோ ஞாபகம் வந்துச்சு. ஐயோ மறந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரத்துக்கு வெளியில் இருக்குமோன்னு போய் பார்த்தேன். வெளியில் இல்லை. சரி அப்படியே போய் கீழே பார்த்துட்டு வந்துடலான்ட்டு கீழே போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்தேன். ரிட்டன் வரும்போது அப்போ தான் ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்க. இந்த பொண்ணு லூஸாக இருக்குமோன்னு நினச்சிருப்பான். ஏன்னா அங்கே வைக்கிற திங்ஸை யாரும் யூஸ்வலாக வந்து அந்தந்த அன்னைக்கு எடுக்கிறது இல்லை. எனக்கு
12:55 நம்ம தான் அப்டேட் ஆகிருக்கு டெலிவர் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. ஃபோட்டோ எதுவும் போடலையா? சரி, எதுக்கும் போய் போட்டு வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். தான் போயிட்டு வந்தேன். இது ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு இருக்க இல்லை கண்ணு உள்ளே போனதுனால நான் புஷ்ஷுன்னு தெரியும்னான்னு தெரில. சரி, பாட்டு கேட்டே டான்ஸ் ஆடுவோமா? ஹெட்ஃபோன் போட்டுக்குவோமா? என்னெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இத்தனை மணிக்கு போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா தலை ரொம்ப வலிக்குது. எனக்கு தூக்கம் மேபி தனியாக தூங்குறதுனால தூக்கம் இல்லையா இருக்கலாமோ? ஒரு குட்டி பிள்ளை எடுத்துகிட்டு வந்து உங்க கூட படுத்து தூங்கவா? என்ன சொல்கிறேன்? நிமிஷம் நான் போய் குட்டி பிள்ளை எடுத்துட்டு வரேன். சரி, தூங்கலாமா? கொஞ்சம் தூங்குறியா கூட? எனக்கு சம்டைம்ஸ் இது நடக்கும். என்னன்னு கேட்குறியா? அம்மா ஊர்லேருந்து வந்திருப்பான். எனக்கு தூக்கமே வராது. ஒரு 4 நாள் தூக்கமே வராமல் கஷ்டப்பட்டுட்ருப்பேன். அவன் ரூம்குள்ளே வந்துட்டால் போதும், எனக்கு அப்படியே தூக்கம் இப்படி சுக்கும். வேலை பார்த்துட்ருப்பான். நீ வேலை பாரு, ஆனால் இந்த ரூமுக்குள்ளேயே ஏறு, போகாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவேன். 2 மாதம் ஆச்சுல்ல, பயமாக இருக்கா இல்லை என்னன்னு தெரில. சரி, தூங்குவோம். தூக்காதில்ல. நீ தூங்கலையா? தூங்கலையா? கண்ணு வலிக்குது. நான் பேசாமல் இப்படி கொஞ்சம் நேரம் தூங்குறேன். தூக்கம் வருதான்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில். நைட்டே லைட்டு போட்டு தான் தூங்கினேன். நேற்றே சொன்னல ரன்னிங்கு சேசிங்கன்னு. எப்போ பார்த்தாலும் ரன்னிங்கு சேசிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாம்? நியாயம் வேணும்ல. இன்னொன்று கம்மியாக வேறு சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். 3 times சாப்பிட வேண்டிய ஃபுட்டு 2 times தான் சாப்பிட்டுட்ருக்கேன். பசிச்சிருக்குமோ? பசிச்சா எனக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பேனே. ஆனால் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி தண்ணி தான் ரொம்ப குடித்தேன். நீ கூட இருக்க எனக்கு தூக்கம்தான் வருது. அப்படியே கூட இருக்கியா? நான் தூங்குறேன் கொஞ்ச நேரம். அப்படியே லைட்டாக தட்டி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நான் தூங்கிடுவேன். நீ ரோலாம் பரவா, நான் சும்மா தட்டி மட்டும் கொடுத்தா போதும். தட்டி கொடுக்குறேன்னு அடிக்கக்கூடாது, சரியா? மாமா அந்த வேலையை தான் பார்ப்பான். தூங்கவே மாமா, நான் ரோன்னு சொல்லி தட்டி கொடுப்பான். டேய், நீ சொல்லாதடா, எனக்கு தூக்கமே கலைஞ்சிரும் போலான் இருக்கும். ஆமாம் தானே? ஒரு மனுஷன் வந்து தூங்கு டே பேசாத, தட்டி கொடுக்குறது இப்படி என்ன சொல்லுது, இப்படி மெல்ல தட்டி கொடுக்க மாட்டான். இப்படி நீ தடவி கொடுத்தனா கூட போதும். இப்படி தூங்கு சாமி, பூனை குட்டிக்கு தடவி கொடுப்போலாம், அப்படி சிக்கன் தட்டி கொடுப்பான். நீ தூங்க வைக்கிறியா இல்லை 7 மணி இருக்கும். சரி, நான் அப்படியே தூங்குறேன். நான் எந்திரிச்சு உன்கிட்ட பேசுகிறேன்.